சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. பவர்ட் பை ஹார்லிக்ஸ் கோல்ட். ஒரு பையன், அந்த பையனை வளர்த்த அம்மா, அப்புறம் அந்த பையனோட மனைவி, 3 பேரும் வந்திருக்காங்க இன்னைக்கு. அந்த பையன் அம்மா மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னை இவங்க தப்பான முறையில பயன்படுத்தினாங்க, அதனால லைஃப்ல நான் ரொம்ப எஃபெக்ட் ஆனேன்னு சொல்றாரு. அவருக்கும் அவர் மனைவிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இவர் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா, இல்ல தப்பா பேசுறாரா? நிகழ்ச்சியில பார்க்கலாம். உங்க பேரு சொல்லுங்க. எம் சேகரன். என்ன பண்றீங்க சேகரன்? ஃபோட்டோகிராஃபர். எங்கேருந்து வரீங்க? பெரம்பூர். சரி, சொல்லுங்க. எதுக்காக எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? குடும்ப பிரச்சனைக்காக வேண்டி பார்க்குறோம். என்ன பிரச்சனை? அதாவது மனைவியோட அறியாதமை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்க ஃபேமிலிலையும் யாரும் அந்த சரியான மூமெண்ட்ஸ் கொண்டு போகிறதில்ல, அந்த நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு யாருக்கும் தெரியல. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒய்ஃபோட ஒரு சில விஷயங்கள் தவறான நிலையே போயிட்டுருக்கு. இப்போது பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு, புரியுதுங்களா? பையனுக்கு இப்போது 9th படிக்கான், 15 வயசு ஆகுது. சரி. பொண்ணு 7th படிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையிலையும் அந்த தவறுகள் ஏற்படும் போது குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்படுது. என்ன மாதிரி தவறுகள்? எனக்கு கல்யாணம் ஆன 3வது நாள்லேருந்தே ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்கு. என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நைட்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு, எனக்காக எங்கள் மாமா இருக்கான், உங்ககிட்ட வரணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, எங்கள் அப்பா தான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 1-2 மாதங்கள் அப்படியே எடுத்துன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டார் செஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சு தான் இதுக்கப்புறம் விட்டோன்னா இது ரொம்ப பெரிய. மறைமுகமாக சொன்னால் எனக்கு புரியாது. என்ன செஞ்சாங்க அவங்க வீட்டில் இருக்கு? அவங்க வீட்டில் என்ன செய்வாங்க, வாரத்துக்கு ஒரு முறை கூட்டிட்டு போயிடுவாங்க மேம். அந்த பிள்ளைய தனியாக கூட்டிட்டு போயிடுவாங்க. 1-2 நாள் வச்சுருந்து அனுப்புவாங்க. இந்த இடையில வச்சுட்டு அங்கேருந்து வரும்போது, வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வாங்கன்னா, நேற்றுக்கு என் பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே எல்லா வாலிப பசங்களும் என் வீட்டாண்ட தான் இருந்தானுங்க, இங்கேயே படுத்து தூங்கினானுங்க. என் பொண்ணு வந்தால் தான் அந்த ஊரில் எல்லா பையனுங்களும் வீட்டாண்டு இருப்பானுங்க, வேறு எந்த பொண்ணுங்களும் அது போல நடந்து. அவங்க அப்பா அம்மா அப்படியெல்லாம் ஏதாவது அப்பா அம்மா சொல்லுவாங்க. அதாவது சொல்கிறதே கேளுங்க மேம். ஒரே ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. கல்யாணம் ஆன ஒரு மாதம் கழித்து ஒரு 4 பையனுங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கானுங்க, அதே ஊருக்குள்ளே உள்ள பையனுங்க. அந்த நேரம் இந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கும்போது அவனுக்கு கறி எடுத்து கொடுத்து, இவங்க வீட்டுக்கு 1 கிலோ, அந்த பையனுக்கு 1 கிலோ வாங்கி கொடுத்துட்டு, அங்கேயே சறுக்கு வாங்கி அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்து போனானுங்க. அப்படி அங்கிறது அவங்க அப்பா எனக்கு எதிரிலேயே வீட்டில் இங்கே மெட்ராஸுக்கு வந்த பிறகு அங்கே பேசுகிறாரு. இது எப்போ நடந்தது? இது மேரேஜ் ஆன 1 மந்த்லேயே. அந்த தவறான எண்ணங்கள் அது வரையும் எனக்கு தோணுதில்லை. நேரில் பார்த்த பிறகு எப்போ பார்த்தீங்க? 2006 மந்த், அந்த டேட்டெல்லாம் தெரியாது. ஸோ அந்த டைம் ஈவினிங்கில் ஒரு 6:15 மணிக்கு பார்த்துட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படியும் சொல்ல முடியல, வெளியில் சொல்ல முடியாது. அவனை அடிக்கவும் முடியாது, ஒய்ஃபும் அடிக்க முடியாது. அடித்தா என்ன பிரச்சனைன்னு வரும், என்ன பிரச்சனைன்னு தெரியும்போது வெளியில் தெரிஞ்சிடும். பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால் வேண்டி சைலண்ட்டாக விட்டுட்டேன். 1 வீக் கழித்து சர்ச்சிலேருந்து வரும்போது பையனை சீக்கிரமாக நன்மாவனோன்னு ஓடி வந்துட்டேன், பசியாக தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சிருக்கு. அதுதான் நான் சொன்னேன், பிள்ளைங்களை ஏன் வீட்டில் சேர விட மாட்டேங்கிறேன், வீட்டில் இருந்தாலே உனக்கு கஷ்டமாக இருக்குது, எதுக்கு பசங்களை இந்த வயசில் போய்ட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அடிச்சிருக்கேன். அடித்த உடனே அவங்க வீட்டாரங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர வச்சேன்.
அப்போ எல்லார்கிட்டும் சொல்லாமல் ஒருத்தர் 2 பேரை மட்டும் கூப்பிட்டு வச்சு இப்போல்லாம் தவறு நடந்தது பார்த்து கண்டித்தேன். நான் பிள்ளைங்க வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருந்துக்கணும். அப்போ வெளியாளுங்களோட உனக்கு இது போல் இருக்கிறதுனால தான் நீ என்ன செய்கிற, பிள்ளைங்களை உள்ளே சேர்க்காமல் அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறது பிடிச்சி கண்டித்தேன். அவங்க வீட்டார் என்ன சொல்லிட்டாங்க, நீ வெளியில் போயிட்டு ஊர் போயிட்டு இருப்பேன், இது என் பொண்ணு கேட்டதுனால என் பொண்ணு மேலே பழி சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அதை கண்டிக்கணும்னு அவங்களுக்கு தோணலை. இது வரையும் 7 வருஷமாக நான் வீட்டில் வந்துட்டு ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். 5-6 வருஷமாக வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். ஹோட்டலில் சாப்பிட்டாலும் உங்க வைஃப் வந்து வீட்ல சமைக்க மாட்டாங்களா? இல்லை, சமையல் செஞ்சாலும் நான் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவேன். என்னுடைய சாப்பாடை மட்டும் நான் ஹோட்டலில் சாப்பிட்டுருவேன். ஏன் அப்படி? அது நிறைய இந்த மாந்திரிகளை இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டு நிறையா பண்ணதுனால அதுக்கு பயந்துட்டு கொஞ்சம் வீட்டில் எந்த பொருளும் தொடுறதில்ல. அதே நேரம் வந்துட்டு எப்படி குடும்பம் பண்ண முடியும்? வேற என்ன பண்ணுறது, எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. எதுக்கு மாந்திரிகம் போடுறாங்க அது தெரியலீங்களா? அதான் அந்த பொண்ணது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை, அது வேற சொல்லி காட்டினாங்க. என்ன சொல்லி காட்டினாங்க? உங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்க பிள்ளைங்களுக்கு அம்மா, ஆமாம். அவங்க எப்படி உங்கள்ட்ட அப்படி சொல்லுவாங்க? நான் எதிர்பார்க்குறது எப்படின்னா, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது அசிங்கப்பட்டாலும் பிள்ளைங்களுக்காக பட்டால் அது பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? அந்த சூழ்நிலை உனக்கு வர மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் அது மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. சமீபத்தில் வந்து இவங்க வந்து பெரம்பூரில் தான் இருக்காங்க. இப்போ உங்களோட இல்லையா அவங்க? இல்லை மேம், 1 மாதம் ஆச்சு நான் வெளியில் வந்து. நீங்க வெளியே வந்துட்டீங்க. ஆமாம். ஆனா உங்க வைஃப் உங்க வீட்டில் தான் இருக்கு? வீட்டில் இருக்காங்க, பசங்க ஒய்ஃபு கூட ஒரு நன்னு இருக்காங்க. யார் அவங்க? அவங்க வந்து சிஸ்டராக இருந்தவங்க என்னுடைய ஊரில். நான் ஆந்திரா, என்னுடைய ஊர் சத்தியோடு பக்கம். அங்கே சிஸ்டராக இருந்தவங்க. அங்கே அவங்க ஒரு தவறு செஞ்சதுனால அதான் கான்வென்ட்லேருந்து வெளியேற்றிட்டாங்க. அவங்கள வெளியேற்றும் போது அவங்களுக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் இன்னும் எங்கள் ஊரில் உள்ள ஒரு அக்காவும் வந்து, நீ தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், நான் ஆந்திராவில் இருந்துட்டு தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், அதனால் உனக்கு ஜாப் தேடி தருவாங்க, உன்னை பார்த்துப்பாங்க, நீ வந்து அவங்களோட இருந்துக்க, அவங்கள வீட்டில் யாரும் சேர்க்கல, அதனால் அவங்களுக்கு துணையாக இருந்துட்டு நீ இப்போ வேலை வாங்கி கொடுத்து உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. அது வந்து 10th முடித்த உடனே கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டாங்க. அதுலேருந்து கூட இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டாரெல்லாம் யாரும் நெருங்கினதில்லை. அவங்க தங்கச்சி வீட்டாரும் தங்கச்சி வீட்டுக்காரரு அந்த ஃபேமிலி மட்டும் தான் வரும், வேறு அவங்க அம்மா கூட யாரும் வர மாட்டாங்க. என்ன வயசு இருக்கும் அப்போ அவங்களுக்கு? அவங்க இப்போ வந்து 68 64 அபோவ். ஆமாம், கம்பல்சரி. ஸோ வரும்போது ஃபேஸ் பண்ணது அப்படி தான். அவங்க வெளியில் சொல்லிட்டு தான் அப்படி தான், பையன் தம்பி இப்படி தான் சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருந்தது. வேறு மாதிரி இருந்துச்சு. தவறான நடவடிக்கைகள் பயன்படுத்திக்கிறது. வீட்டில் யாராவது வந்தாங்க அப்படின்னா என்ன அந்த நேரம் வீட்டை விட்டு வெளியேற்றுறது. அந்த நேரத்தில் நான் கண்ணால் எதுவும் பார்க்கல. கண்ணாலன்னா இந்த இது ஆபரேஷன் பண்ணும்போது காசு கொடுக்குறது, அங்கே ஹாஸ்பிட்டலாண்டு போயிட்டு வரது, இப்படி பார்த்துருக்கு. தண்ணி இந்த வழியில் குடிக்கணுங்கிற விஷயம் சொன்னீங்களே நீங்கள், என்ன பையன் மாதிரி தான் வெளியே அப்படி தான் சொன்னாங்கன்னு. ஆமாம், மற்ற நேரத்தில் செக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 வயசு. அதனால பெரும்பாலும் அந்த மேரேஜுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினதில்லை. உங்க வீட்டிலேருந்து இவங்களோட உங்களை அனுப்பினாங்க? அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமையா வறுமையா? வறுமை இல்லைங்க, விவசாயத்துலேயும் சரி. நான் கூட உங்களை ஏன் அனுப்பிச்சாங்க? அதாவது வந்து ஒரு நம்பிக்கை, இன்னொன்று வந்து அந்த பாசம் அதிகமாக. அந்த கிராமத்தில் வந்து அவங்க எங்கள் வீட்டில் தான் அதிகமாக வந்து உட்காருவாங்க, அம்மா கிட்ட தான் பேசுவாங்க, அம்மா கிட்ட சாப்பிடுவாங்க. சரிங்க. அது போலலாம் வந்துட்டு போயிட்டு அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டான். சரிங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த தவறு, இவங்க கான்வென்ட்டில் வந்து அதான் பிஷப் உடைய கார் டிரைவரோட இவங்க சினிமாவுக்கு போயிருக்காங்க மிட் நைட். அதை ஃபாதர் பார்த்துட்டு டைசிஸில் சொல்லி சிஸ்டர்ஸ் மூலமாக அவங்களுக்கு, அதான் பூந்தமல்லி தான் அவங்களுக்கு ஹெட், அங்கேயே சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்கள வெளியேற்றினாங்க. இமீடியட்லி பண்ணியிருக்காங்க அந்த ஆக்ஷன். அது பண்ண கொஞ்ச நாளில் தான் அவங்க அண்ணன் திருவட்டூரில் நான் அடிக்க போயிட்டு வந்திருக்கேன், அவரும் எனக்கு வந்திருக்காரு. உங்களை துணையாக கொண்டு விட்டாங்க? என்ன துணையாக கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ எவ்வளோ நாள் அவங்களோட இருந்தீங்க? 87 மேலே நினைக்கிறேன். 87லேருந்து ப்ரெசென்ட்டாக இப்போ கூட அவங்க தான் இருக்காங்க. அவங்களோட தான் இருக்கீங்க? ஆமாம். அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது? கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க தான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து ஒய்ஃபு பிள்ளைங்க மட்டும் என்கிட்ட இருக்கு. பையன் வந்து கொஞ்சம் கெட்டுட்டானுங்க, கொஞ்சம்னு சொல்ல முடியாது. ஸோ வயசுக்கு மீறி கெட்டுட்டான்னா அதான் பெண்களோட அது மெயின் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க இவங்க தான். உங்கள் பையனுக்கு என்ன வயசு? 15 வயசு ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? கெட்டுட்டாங்க? என்ன பண்ணுறான்? வீட்லேயே நடக்குது. வீட்டில் அவங்க இந்த நன்னு இருக்காங்கல்ல, அவங்களோடவே படுத்துட்டு இருப்பாங்க. போலீஸில் ஒரு முறை மாட்டியிருக்கான். என்ன பண்ணா? 3 பையனுங்க பொண்ணோட போயிட்டு ஐநாவரத்தில் ஐசிஎஃப் ஸ்டேஷனில் மாட்டிட்டு. சரி. பையனை நான் கண்டிக்க போகும்போதெல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பையனை கூப்பிட்டு அவங்க இடத்துல உட்கார வச்சுட்டு அவனை ஊக்குவிச்சிடுறாங்க, என்னோட சேர விட மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க உங்க கூட இருக்கக்கூடாது? ஆமாம், ஒய்ஃபும் பசங்களும் என்னோட இருந்தது. உங்கள் பேர் சொல்லுங்க.
என் பேர் சுமதி. என்ன பிரச்சனைமா சுமதி? எப்போ பாரு சந்தேகம் படுறது, அசிங்க அசிங்கமாக பேசுறது, யாராச்சும் தெரியாதவங்களாம் ஃபோன் போட்டு கொடுத்து பேச சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட போய் அசிங்க அசிங்கமாக சொல்லலாம். எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம்? நான் 16 வருஷம் ஆகும். 16 வருஷம் இந்த மாதிரி 96 ஆச்சு. இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சா இப்படி இருக்கும்? அது ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல சண்டை தான் இருந்துச்சு, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இது எப்படி இப்ப வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி ஆச்சு? பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு போனேன் நான். அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நான். கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே வந்து 4 வருஷம் என்கிட்ட பேசாம இருந்தாரு இவரு. அது பிரச்சனை சொன்னா அது இன்னும் நிறைய இருக்கு பிரச்சனை. என்ன ஏமா 4 வருஷம் பேசாம இருந்தாரு? நீங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியாதே. ஃபர்ஸ்ட்ல இருந்து இவர் என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னா அவங்கள கூட்டின்னு போயிட்டாரு. கூட்டின்னு போயிட்டு ஒரு 3 மாசம் வச்சிருந்தாரு அவரு. வச்சிருந்த உடனே அவங்க வீட்டுல வரவங்க வந்தாங்க, பேசினாங்க எங்ககிட்ட. அப்புறம் இவரை நாங்க கேட்டோம். இவர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்புறம் அந்த பொண்ணே வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டுக்கு வந்து என்னை இட்டுன்னு போனாரு, செஞ்சாரு, தாலி கட்டினாரு, எங்க கூட குடும்பம் பண்ணாரு 3 மாசம். நான் அந்த பொண்ணே சொல்லிச்சு இது மாதிரி இந்த ஞாபகமே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் முதல்ல சாந்தி நகருக்கு நான் வீடு காலி பண்ணி போயிட்டு அங்கே ஒரு 2 வருஷம் இருந்தோம். அந்த 2 வருஷத்துல பக்கத்து வீட்டுக்கார பையன்கிட்ட கொஞ்சம் அவன் வந்து அவனால எனக்கு எந்த ஃப்ரெண்டும் கிடையாது. இவரால் தான் அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனான். எங்க வீட்டுக்கு வர்றது போறது, என்ன அக்கான்றது, அவர் அண்ணன் சொல்றது, அது மாதிரி நல்லா பேசின்னு இருக்குவோம். இவரே என்ன பண்ணாரு, போயிட்டு ஸ்கூல்ல இருந்து கூட்டின்னு வாப்பா செய்யப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த பையன் வந்த போக செய்ய இருக்கிறப்போ ஒரு நாள் திடீர்னு எங்க வீட்டுக்குள்ள இருந்தான். இருந்த இடம் வேணா தப்பா இருக்கலாம், எங்க வீட்டு பெட்ரூம்குள்ள அவன் உட்கார்ந்து இருக்கான். நீ ஊருக்கு போயிட்டு அன்னைக்குதான் வந்து 3 நாள் கழிச்சு எங்க ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். பெட்ரூம்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்காரு அவன் சும்மா வந்தா மேடம், அவன் எங்க வீட்டுக்குள்ள தான் வந்தா மேடம். அவன் வந்து பேசினு இருக்கிறப்போ எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணும் அந்த பையனை பேசியிருந்தாங்க. நாங்களாம் ஒன்னே பேசியிருந்தோம். அவங்க அம்மா ஏதோ மேல கேட்கறதுக்கு ஏதோ பொருள் கேட்க மேல வந்தோன்னே சரி நாங்க 2 பேரும் பேசணும், அவங்க 2 பேருக்கு தான் ஏதோ கனெக்ஷன் பண்ணி விடுறேன்ட்டு அவங்க அம்மா நினைக்க போறாங்கக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் உட்காந்துட்டான். நான் அப்பயே சொன்னேன் உட்காராதப்பா வாப்பா வெளியில. இவர் மேலே ஏறி வந்தார். அப்பதான் நான் சொன்னேன் அவர் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாருடா, நீ வெளியில வாடனா கூட அவன் உட்காந்து பயந்துன்னு உட்காந்துட்டான். இவர் மேலே ஏறி வரத்துக்கும் நான் கீழே வரத்துக்கும் கரெக்டாக இருக்கு. இவராட்டு கூட நான் உள்ள போறேன், அவன் உட்கார்ந்து இருக்கான். ஆனா அவன் உட்கார்ந்து இருந்தது உண்மை மேடம். அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்ககிட்ட நான் தப்பான வகையில அவங்ககிட்ட நான் பழகல, அவங்ககிட்ட நான் பேசவும் பேசல. சரி, அம்மா உங்க வீட்டுல தான் இருக்காங்களா? ஆமா, என் கூட தான் இருக்காங்க. இங்க நடக்கும்போது நீங்க அங்கதான்? இல்ல, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நான் வந்து அதை வந்து தப்பாவே நான் நினைக்கல மேடம். இன்னைக்கும் நான் சொல்றேன், அடிச்சு நான் சொல்றேன். அந்த விஷயத்துக்கு தான் உங்களோட? ஆமா, அந்த விஷயத்துக்கு அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்களா, என்ன வந்து அவர் என்ன ஸ்டேஜ்ல அவர் என்ன பார்த்தாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். அவர் என்ன வந்து 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் மேம் வீட்டுக்கு. வீட்டுல அங்கிருந்து பைக்ல வரும்போது வீட்டை விட்டு வெளில போறவங்க உள்ள வரவங்க தெரியுவாங்களா தெரிய மாட்டாங்களா? அது எப்படி தெரிய முடியும்? போய் சொல்லக்கூடாது. நீ மாடி மேல ஏறி வர்றப்ப இங்க பாருங்க மேடம், மாடி மேல ஒரு ஏறி வர்றப்ப இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சுமா? அதாயிடுச்சு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பேசாம இருந்தீங்களா? அப்ப கூட நான் அப்ப உடனே அவரு கேட்டாரு என்ன, உடனே நீ வந்து ஒரு பெட்ரூம்ல வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்படி இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணிக்கணும், உடனே என்ன புடிச்சிருக்கணும். புடிச்சு உடனே என்ன வேணா பண்ணிட்டு கூட எங்க வீட்டுக்கு போன் அடிச்சிருக்கலாம், இல்ல எங்க ஆண்டி வந்து சொல்லிருக்கலாம், இல்ல கீழ் வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கிட்ட நீ சொல்லிருக்கலாம். இது நடந்து 2006ல நடந்திருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் நல்லாதான் இருந்தீங்களா? அதுக்கப்புறமா நல்லாவே இல்ல மேடம். இதேதான் பிரச்சனை, ஒண்ணுமே இல்ல. சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து நான் எங்கன்னா போயிருக்கிறேன்னா, இல்ல வேற தொடர்பு இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதா, இல்ல வேற கெட்ட வகையில நான் போயிருக்கேன்னா எதுவா இருந்தாலும் என் எதிர்க்க தான் அவர் கேட்கணும். நீங்க 4 வருஷம் அவரோட பேசாம இருந்தீங்க. இதனாலதான் பேசல. இந்த பிரச்சனை? ஆமா, இந்த பிரச்சனாலதான் இதே பிரச்சனை பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன பண்ண, அழுதேன். என்ன சத்தியமா என்ன நம்பும் அம்மா, என்ன நான் வந்து இது மாதிரி செய்யல பண்ணல நான் சொல்லிட்டு. இப்ப இந்த 1 மாசம் முன்னாடி ஏன் சண்டை ஆச்சு? 1 மாசம் முன்னாடி ஒண்ணுமே நடக்கல மேடம். எதுக்கு வெளியே போனாரு அவருக்கும் ஒரு ஊர்ல ஒரு லேடிக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊரெல்லாம் சொன்னாங்க என்கிட்ட. 3 வருஷம் அவரு என்கிட்ட பேசல, எங்க வீட்டுல இல்ல, ஊருக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கினே வந்து நிரூபிக்க முடியும் பண்ணலாம். அவர் போய்க்கின்னு வந்துட்டாரு. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போன்ல நான் வந்து நேர்ல பார்க்கல, என்கிட்ட சொன்னாங்க இவ்வளவு பிரச்சனை முடிஞ்சு வந்தாச்சு. எனக்கு நானும் வேலைக்கு போனா, காலையில போனா நைட்டு தான் வீட்டுக்கு வரேன். நான் பேக்கிங்ல வேலை செய்யறேன் மேடம், மளிகை சாமான் பேக்கிங். சரி, பொங்கல் வேற வருது. நான் இது வரைக்கும் எந்த வருஷமே நான் பசலா விட்டுட்டு தான் எப்பாச்சும் போயிட்டு வருவேன். இப்பதான் ஊருக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சு அனுப்பி வச்சு விட்டாங்கல்ல. இந்த வருஷம் பொங்கலுக்கு என்ன பண்ணலாம், எல்லாரும் பசங்க எல்லாம் கூட்டுன்னு நம்ம ஊருக்கு போலான்றதுக்காக நான் ஒரு ஐடியா போட்டு நான் சொன்னேன் இவர்கிட்ட. நான் 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வரலான்னு இருக்கிறேன், 2 நாள் தான் லீவ் இருக்குது, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு நான் சொன்னேன். டைரக்டா என்கிட்ட சொல்லாம நானே இவருக்கு ஒன்னும் சொன்னா விடமாட்டாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நீ வீட்டை விட்டு நீங்க என்ன மீறி நீ போயிட்டியானா நான் செத்துருவேனாரு. சரி செத்தா சாவுன்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு போயிட்டேன் வேலைக்கு. போயிட்டு
3 நாள் கழிச்சு போகி பண்டிகை பசங்களை கூட்டு நான் கிளம்பி வெடிக்காலம் போயிட்டேன். சொல்லாம கிளம்பிட்டீங்க. நான் சொல்லல, நான் போறப்ப நாங்க சொல்லல. சரி இருங்க. பசங்களும் சொல்லல, நான் சொல்ல சொன்னேன். சொல்லாம கிளம்பலாமா? ஆனா நாங்க சொல்லாம தான் போனோம். சரி அப்புறம் கிளம்பி நாங்க போயிட்டோம். போயிட்டு பசங்களை விட்டுட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன். நைட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். அதோட கிளம்பி ஒரு ட்ரெஸ் இல்லாம ஒண்ணும் இல்லாம என் போட்டோவெல்லாம் கீச்சிட்டு கல்யாணம் போட்டாங்க, கேசிட்டு சிடி வீட்டுல ஒரு திங்ஸ் அவர் பொருள் ஒண்ணு கூட கிடையாது வீட்டுல எடுத்துக்கின்னு கிளம்பி வந்துட்டாரு. அப்படிதான் பிரிஞ்சீங்க. ஆமா. சரிம்மா, அம்மா நீங்க சொல்லுங்க, நீங்க ஏன் அவர் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நான் வந்து உங்களுடைய சபையில சிஸ்டர் Okay. நண்டு. அப்ப அந்த சபையில நான் ஒர்க் பண்ணிட்டு அங்க இருக்கும்போது அங்க நிறைய சோசியல் சர்வீஸ் சென்டர் அது. அப்ப எல்லா மக்களோடையும் நான் பழகுறது. அதுல ஸ்பெசிபிக்கா இந்த குடும்பம் வந்து எங்க கான்வென்ட்டுக்கு அதிகமான ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு குடும்பம். இவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க. இவங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தது எல்லாமே நான் தான் கூட இருந்து செஞ்சு எல்லாமே அந்த ஃபேமிலிக்குரிய எல்லா காரியமும் அந்த குடும்பத்து மேல ஒரு அக்கறையில நான் செஞ்சிருக்கேன். அப்ப வந்து இது மாதிரி எனக்கு சபையில வந்து எனக்கும் அந்த ஜூனியர் சிஸ்டருக்கும் ப்ராப்ளம் வரும்போது என்னை வந்து வேற இடத்துக்கு மாத்துனாங்க. அந்த நேரம் மாத்தும் போது இவரு என்ன பண்ணாரு, இவரால என்னை விட்டுட்டு இருக்க முடியல, அம்மாங்கிற உணர்வு இவருக்கு இருந்ததுனால என்னை விட்டுட்டு இருக்க முடியல. எங்க அண்ணன் வீடு, இவர் அங்க வந்து தங்கிக்கிட்டாரு. அந்த வீட்லயே தங்கிட்டு என்னை நெற்குண்டத்துக்கு நான் சர்வீஸ்க்காக போகும்போதெல்லாம் அங்க வந்து நான் வந்தாலே வரணுங்கிறது தான் இவரோட இது. சரி, எனக்கும் வந்து இந்த பாசம் இருக்கு இல்லையா, புள்ள பாசத்துல நம்ம எப்படியும் வெளியில வந்து இந்த பிள்ளையோட வளர்த்து இதை உருவாக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தான் வெளியில வந்து. யாரு வீட்டு பிள்ளையோ அவங்க நல்ல ஃபேமிலி தான், வசதியா இருக்கிறவங்க தான். எப்படி அவங்க வீட்டு பிள்ளை வசதியா? அவங்க ஒண்ணும் வசதி ஒண்ணும் இல்ல, கிராமத்தாளுங்க. கிராமத்தாளுங்கன்னா ஒரு வயல் இருந்தா அதுதான், புரியுதா? அது நான் அப்புறம் நம்மளாவா எடுத்து வளர்த்தோம். சொன்னது 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்க வச்சேன்னு 5ஆவதுல இருந்து 8ஆவது வரையும் நான் சத்தியவேட்ல ஃபாதர் போஸ்கோ தொடங்கின ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன். 9th 10th தான் ஹை ஸ்கூல்ல வந்து படிச்சேன். சொல்றதுதான் உண்மை, புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த கான்வென்ட்ல எல்லா சிஸ்டர்ஸுங்களும் எனக்கு தெரியும். குழந்தையா இருக்கும் போதே தமிழ் மீடியம் படிக்கும் போது அந்த ஊர் அந்த தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் படிச்சவன் நானுங்கிறதுனால சிஸ்டர்ஸ் புக்கை என்கிட்ட கொடுத்து பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி தர சொல்லுவாங்க, ஜபம் சொல்லி தர சொல்லுவாங்க. இதை சொல்லி கொடுக்கும்போது அப்பவே சிஸ்டர்ஸுங்களோட அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. உங்க கூட வரும்போது இப்ப ஒரு பொண்ணை மென்ஷன் பண்ண வர, பேர் சொல்லி இந்த பொண்ணோட நான் காதலிச்சேன்னு சொல்ல வர, அந்த பொண்ணோட காதலிச்சு எனக்கு அப்ப செக்ஸ் ஃபீலிங் இருந்தா அந்த பொண்ணோட நிரந்தரமா அந்த இடத்துல இருப்பேன், அந்த பொண்ணோட ஓடி போயிட்டு இருப்பேன். அந்த ஃபீலிங்கை உருவாக்கி கொடுத்தது நீ. இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அண்ணி வந்து மாய மந்திரம் பண்ணி அப்பாக்கு உடம்பு சரியில்லாம பண்ணிட்டாங்க சொல்றாரு. அம்மா மாதிரி இருக்கிறது அம்மா தப்பு பண்ணிட்டாங்க சொல்றாரு. தப்பு பண்ணிட்டாங்க சொல்றாங்க. அவரோட பையனே தப்பு பண்ணிட்டாங்க சொல்றாங்க. பாருங்க, அப்ப பொண்ணு மட்டும் தப்பு பண்ணுவாங்களாப்பா? பொண்ணும் விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்லிடுவாரு நாளைக்கு. அவர் எல்லாம் தப்பா சொல்லுவீங்களா? வம்சத்தை பொறுத்து என்ன பாருங்க, பையனை உருவாக்கி விட்டது இவங்க. இந்த பையனை உருவாக்கி விட்டது இவங்க. ஒரு விஷயம் நவம்பர் மாசம் 2ஆம் தேதி ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர 12 மணிக்கு பையன் வீட்டுல இல்ல மேடம். நைட்டு 12 மணிக்கு பையன் வீட்டுல இல்ல மேம். போன் கான்டாக்ட் வச்சுங்க இல்ல பையனை தனியா வச்சு நீங்க பையன் சொல்லலன்னா நிகழ்ச்சி நான் அந்த ஸ்பாட்ல நான் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவேன். அப்ப பேசுங்க, அந்த இடத்துல ஸ்பாட்ல உள்ளவங்க சொல்லணும். எனக்கு நான் என் மேல எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறேன், என்ன யாரோட நீ பார்த்த, நான் என்ன விபச்சாரத்துல மாட்டி இருக்கிறேன், எனக்கு ப்ரூவ் பண்ண மேடம். எனக்கு ப்ரூவ் பண்ணா இவர் என்ன சொல்றாரு நான் கேட்பேன். சரி ஒரு நிமிஷம். இப்போ நீங்க தானே அவரை வளர்த்தினீங்க, அவரையே இவ்வளவு தூரம் மென்டலி எஃபெக்ட் ஆயிருக்காரு? அதான் நான் சொல்றேனே, அவர் கஷ்டப்பட மாட்டாரு. ஆதியில இருந்தே அவர் சோம்பேறித்தனம் பொய் சொல்லிதான் மேடம் கல்யாணம் பண்ணேன். நான் எல்ஐசி ஏஜென்ட் அது இதுன்னு சொல்லி கல்யாணம் அப்பவும் 3 எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். இவங்க சோஷியல் ஒர்க் தானே செய்றாங்க மேடம். இவங்க எதுக்கு என்ன 8வது படிக்கிற பொண்ணு கேட்க வரணும்? இவங்க ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றாங்கல்ல, எதுக்கு என் வாழ்க்கை எதுக்கு கெடுக்கணும்? இவன் டைரக்ட் வந்து வச்சிருந்தீங்கல்ல நீங்க, எவ்வளவு பார்த்து பொண்ணு கட்டி வைக்க வேண்டியனே. 2 வருஷம் என் கூட எங்க வீட்டுக்கு ஏன் வந்தாண்டா? இருங்க மேடம், நான் பூரிக்கு நான் 10 பேர்கிட்ட போனவளா இருந்தா இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. 2 வருஷம் எதுக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க? எப்படி ஆணி தரமா எப்படி பேசுறா பாருங்க. ஒரு பொண்ணு தப்பு பேச்சுல தெளிவான பொண்ணு, பேச்சுல தெளிவான பொண்ணு மேம். நீங்க வந்து இருங்க மேம், நீங்க 1000 பேரை பாத்திருப்பீங்க, பட் இது மாதிரி ஒண்ணு பார்த்து இருக்க மாட்டீங்க. நான் அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்து, இல்லன்னா நான் விட்டுட்டு இருப்பேன். நான் உன்னை நம்புறேன். இல்ல மேடம், நீ தப்பான பொண்ணு கிடையாது. இவ்ளோ தைரியமா நீ பேசுற, முகத்தை பார்த்து பேசுற. இவர் இப்படி பேசுறாருன்னா அவர் வாழ்க்கையில இன்னும் நடந்திருக்கு. என்ன நடந்தது? எல்லாமே பண்ணிருக்கோம். என்ன
அதான் சொல்கிறேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். செக்ஸியாக என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் எடுப்பாங்க. மற்ற நேரத்துக்கு இந்த ஜெயராஜங்கிறவர், அம்பரோஸுங்கிறவர், இந்த கண்ணு யாராவது வந்தாங்க அப்படின்னா நான் எதாவது சொல்லணுங்களா, எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுப்பேன், இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் படுப்பேன், இல்லை எங்கள் தாய் மாமா வீட்டில் போய் படுப்பேன். ராஜாத்திங்கிறவங்க வந்து என்ன சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போவாங்க. அதே ராஜாத்தி கிட்ட ஒரு முறை போய் அவங்க வீட்டிலே படுத்து நான் உட்காந்து சொல்லும் போது அவங்க எழுந்திரிச்சு வரவும் இவங்க சால்வை போத்தணும்னு எனக்கு கூட்டிட்டு கரெக்டாக இருக்கு. நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, உங்க பையனோட அவங்க தப்பா இருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேம், இல்லன்னு மட்டும் நிரூபிச்சீங்க. சத்தியமா நீங்க எந்த கோயில்ல வேணாலும் அடிப்பேன். சத்தியமா அடிப்பேன் மேடம், சாவ அடிப்பேன் மேடம். அவனை என்ன அடிக்க விடுங்க மேடம். உட்காருங்க. சுமதி, இந்த அம்மா எப்படி வேதனைப்படுறாங்க பாத்தியா, எவ்வளவு வருத்தப்படுறாங்க பாத்தியா? தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இவனை வளர்த்தது பெரிய எப்படி பண்ணாங்க பாத்தியா? அதுதான் மேடம் நான் செஞ்ச தப்பு. நான் நல்ல குடும்பத்துல சொன்னார்ல, அந்த டைம்ல அவங்கள அப்படி ரியாக்ட் பண்ணல. ரியாக்ட் பண்ணாங்களா? நீயே பாத்துட்டு இருந்த. இப்ப அவங்க பையனை பத்தி சொன்னது வெறும் பொய், சுத்த பொய். அவங்கள மாட்டி விடுறதுக்காக அவங்க சொல்றாரு. ஆனா இவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே நடந்த விஷயங்கள் தான் அவரை எப்படி டிஸ்டர்ப் பண்ணாரு. மேடம் இவங்க வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் எனக்கு வேண்டாம். என்ன நான் வந்து அதை வந்து நான் அதை வந்து வெளிப்படுத்த இல்லை, நான் கேட்கவும் இல்லை. இது இந்த இவர் வந்து இந்த அளவுக்கு வந்துக்கிட்டவும் நான் வரல. நான் நினைச்சிருந்தா கல்யாணம் பண்ண 2வது மாசமே நான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன். அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கு, என்னை ஏன் கட்டி குத்திங்க, எனக்கு தேவையில்லாம் போயிட்டு இருப்பேன். நான் உன்னை அது மாதிரி நினைச்சதும் கிடையாது, இவங்களும் நான் நினைச்சதும் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணி என்ன தாலி பாத்தியா முதல்ல தாலி கட்டின முதல் நாள்ல இருந்து இவங்களை நான் பார்க்கல. அம்மா இது பாருங்கம்மா, இது கன்ஃபெஸ் பண்ணறதுக்கான நேரம். நீங்க பேரண்ட் எல்லாரையும் நான் இழந்துட்டேன் இந்த குடும்பத்துக்காக. நான் இப்ப உண்மை தனி மரமா அடிக்கிறேன். என் அனாதைங்கிறான், நாதி எத்த வேண்டாம், பொறுக்கி பொறும்போக்கு நான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். சாரி அவங்கிட்ட போனா இவங்கிட்ட போனா பொறுக்கிற. இப்ப கூட நல்ல சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பருவத்துல கூட என்ன அசிங்கப்படுத்தி பேசுறான், எவ்வளவு கொச்சப்படுத்தி இப்ப கூட பேசுவான். இது வரைக்கும் கூட இப்ப அவனை தவிர நான் ஒரு வண்டியில யாரு கூட ஏறி வரமாட்டேன், எங்கே நான் வரமாட்டேன் மேடம். இப்பவும் என் காசு பணம் பொருள் எல்லாம் அவங்களுக்கு. அவரோட டிராப்ல மாட்டிக்கிட்டீங்களா? அவரோட தான் நான் மாட்டிக்கிட்டு தான் முழிச்சுதான் எங்க அம்மா யாருமே என்ன ஏத்துக்காத ஒரு நிலை வந்து வெளியில வந்து சொல்றீங்களா எப்படி வெளியே வந்தீங்க? ஐயோ வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம், பரவாயில்ல ப்ளீஸ் கேட்காதீங்க மேடம். இல்ல இவ்வளவு தூரம் வந்துடுச்சு, இப்ப நீங்க சொல்லல வெச்சீங்க, இப்ப நீங்க சொல்லல வெச்சீங்க. என்னோட அவன் இணைஞ்சிருந்தது அவ்வளவுதான். சரி உட்காருங்க. என்னோட எனக்கு யார வந்துட்டுது இது மாதிரி இருந்தே போமா. நீங்க உட்கார வேண்டாம். நான் தான் உண்மையிலே சொல்றேன். ஆனா உனக்கு நல்ல சாவு வராது பாத்துட்டு. ஆந்திராவில தான் இருந்தது அந்த ஊரு. இவன் வந்து சின்ன பிள்ளையா தான் இருந்தான். அப்ப வர போக பழகும் போது இவனும் அதுல என்னோட நாங்க 2 பேரும் இதா இருந்தோம் மேடம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்ப இல்ல மேடம், இது முன்னாடி நடந்த கதை. அதை வச்சு இப்ப என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி இப்ப ரொம்ப என்ன சித்திரவதைப்படுத்துறான். அதே சொல்லி 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 இப்ப எனக்கும் யாருக்கும் எந்த இதுவுமே கிடையாது. இந்த குடும்பத்தை உருவாக்குனதுல இருந்து நான் ஒரு தனி மரமா நல்ல விதமா அது செஞ்சதுக்கு தான் நான் இப்ப வெளியில வந்து நான் ரொம்ப இவங்கிட்ட கஷ்டப்படுறேன் மேடம். அதை நான் உணர்ந்து எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்டு எவ்வளவோ நம்ம அதுக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். 6 மாசம் குளிர்காயுது. ஐயோ பொய் மேடம், இதெல்லாம் பொய். இப்ப சொல்றான் பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ற ஒரு வார்த்தை கூட உண்மை கிடையாது மேடம். அவ்வளவு பொய் மேடம். மிகைப்படுத்தி பேசுறதே உனக்கு அந்த ஒரு சம்பவத்தை வச்சு போல்டா பேச தெரியும். அந்த ஒரு சம்பவத்தை வச்சு அவங்க அம்மா தான் எங்க வீட்டுக்கே வராங்க. 2 பேருக்குள்ள சண்டை. எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க தெரியுங்களா? அப்படியெல்லாம் ஏற்கனவே மயிலாப்பூர்ல இப்படி பண்ணதுனால தான் உனக்கு நித்திய வார்த்தை படி தள்ளி போட்டாங்க. நானும் மனனும் கால்ல விழுந்து நித்திய வார்த்தை கொடுத்தாங்க மேடம். அது சொன்னாங்க. ஏன்னா அதே அம்ப்ரோஸோட அந்த பிரச்சனை வந்ததுனால அதே அம்ப்ரோஸோட வச்சு அதே அம்ப்ரோஸ் நான் பலமுறை பார்த்திருக்கேன். இவங்களோட போயிட்டு கூட்டிட்டு போய் நாங்க உட்கார வச்சுட்டு இவங்க பேசினா நான் பலமுறை பார்த்திருக்கேன். அந்த ஒரு தப்புக்காக தான் இவ்வளவு நாளா அவங்க குடும்பத்தை அவங்க சுமந்துட்டு இருக்காங்க. அவங்க சுமக்கல மேம். இல்ல இல்ல சொல்றேன். அவங்க கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. இத பாருங்க, இதெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க இத ஒத்துக்கிறதே கிடையாது. நீங்க எல்லா பழியும் அவங்க மேல போடுறீங்க. இல்ல மேம், அவங்க அந்த அளவுக்கு பேசுறவங்க.
புரியுதுங்களா? ஒரே சின்ன விஷயம் கேட்டுங்க. ஒரு 2006 திடீர்னு வீட்டுக்கு வர்றேன், ஒய்ஃபு 10 மணிக்கு என் மேலே சண்டை. என்னன்னு கேட்குறேன், ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன், எனக்கு எய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, உன்னால் தானடா வந்தது அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் சேர்ந்து என்ன போஸ்ட் பண்ணி அன்னைக்கு அசிங்கமா ஐயோ இவர்தான் பேசுவார், புரியுதுங்களா? அசிங்கமா பேச மாட்டோம். இதே நிலை உங்க வீட்டாருக்கு வரக்கூடாதா? ஒரு நிமிஷம். அசிங்கமாவே பிரச்சனை பேச என்னன்னா, மாட்டோம் மேடம். தப்பான உறவு உங்களுக்குள்ள, உங்க வாழ்க்கை ஆரம்பத்திலேயே தப்பு அது நடந்துருக்கு, கல்யாணம் பண்ணாம விட்டுருக்கணும் மேம். சரிங்களா? இப்ப நீதானே உங்களுக்கு வேணும்னு யோசிச்சிருக்கலாமே. எனக்கு அப்ப அதாவது யோசிக்கிறதுன்னா அந்த டைம் எனக்கு மெட்ராஸ்லயே போட்டு பார்க்கும்போது கல்யாணம் வேணாம் தான் விட்டேன். ஓகே ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நீங்க பண்ணறதுக்கெல்லாம் அதுக்கப்புறமா நிறைய கிடையாது. இல்ல மேடம், அதுக்கப்புறம் நிறைய நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, அந்த அளவுக்கு பேசிட்டு போல்டா பேசிட்டு போச்சு அந்த பொண்ணு உண்மைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவ தப்பு பண்ணல, உண்மைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவ தப்பு பண்ணல. நிரூபிப்பேன் மேம். என்ன நிரூபிப்பீங்க? நிரூபிப்பேன். என்ன நிரூபிப்பீங்க? புரியுதுங்களா? நீங்க அது ரெண்டு ஆளோட பேரும் சேர்ந்து விப்பேன். அந்த பொண்ணை ஏமாத்திருக்கீங்க. அந்த பொண்ணை கூப்பிடுங்கப்பா. அவங்க தப்பு அவங்க ஒத்துட்டாங்க. சரிங்க. ஓகே, உங்க வாழ்க்கையை இனிமையாவது நல்லபடியா கொண்டு போங்க. கண்டிப்பா. அம்மா நீங்க உங்களோட இருக்க கூடாது. நான் இருக்க மாட்டேன் மேடம். வேணாம் மேடம். அது சரிப்பட்டு வராது. நான் ஒத்துக்க மாட்டேன். இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு இது, அவங்களுக்கு யாருமே கிடையாது. அவங்க இவங்களுக்காக இருக்கிறாங்க, செய்யறாங்க. என்னை எவ்வளவு அசிங்கம் பண்றாரு, பண்ணிட்டாரு. என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாரு, பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாரு. இது நான் தான் வெளியில போயிடுமே தலை காட்ட முடியாது. ஏன்னா ஒன்னும் இல்ல, இருங்க, போயிட்டு ஒரு மாசம் தான் ஆகுது. நான் போன் போட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்காரர்கிட்ட குடுக்குறேன். உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாவே இல்லையாமா? எனக்கு ஒரு பிரச்சனை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன பிரச்சனை? அது வயசா ஆக போகுது, எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க அவங்கள கூட வச்சுக்க போறீங்க? ஆமா, நான் கூட வச்சுக்க போறேன், அவ்வளவுதான். நீ இவரு பண்றதா கேவலமான வேலை. இவரு பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் ஒரு பொம்பளை தானே. அந்த அம்மாவை சந்தேகப்பட்டோ இப்ப தப்பா இருக்காங்கன்னு நான் சொல்லல. அவங்களுக்கும் அது ஒரு வருத்தம், அவருக்கும் அது மனசுக்கு கஷ்டம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்காக இன்னமும் இப்பவும் உங்க குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்க வாழ்க்கைக்கு மத்தவங்களை எல்லாரையும் பொறுப்பாளி ஆக்குறீங்க. இப்போ உங்களுக்கு குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? குடும்பம் என்னுடைய ஊர்ல, என் குடும்பத்துல நான் இருப்பேன், என்னுடைய ஊர்ல நான் இருப்பேன். சரி, அதுதானே உங்களுக்கு வேணும். அவங்கள என்ன குறை சொல்ல மாட்டீங்கல்ல, சந்தேகப்பட மாட்டீங்க மேடம்? வாய்ப்பே இல்லை மாட்டீங்கல்ல? சரிம்மா, இப்ப அவர் கேட்கறதுக்கு நீங்க தயாரா? என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே இந்த ஊர்லதான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும்னு சொல்லி நான் போயிருப்பேன். நான் பசங்களும் நானும் இப்ப நாங்க நல்லா சொகுசா இருந்துட்டோம் அந்த ஊர்ல. அது வேணும் சொகுசு. நான் சொல்றத நீ கேளு, சொகுசு வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லாத. அந்த ஊர்ல ஒரு அவசரம்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, எதனா ஒண்ணு பார்க்க மாட்டாங்க. எங்க அம்மா வீட்டாரு வரக்கூடாதுன்றாரு, என் அண்ணன் தம்பியும் வரக்கூடாதுன்றாரு. இவரு மட்டும் இவங்க அண்ணன் தம்பியும் அக்கா தங்கச்சிக்கும் சொந்த பந்தம் நல்லது கெட்டது சாவாவு இவரு போலாம், இவரு வரலாம், இவரு கலந்துக்கலாமா. ஆனா நான் மட்டும் யார் வீட்டுக்கும் போக கூடாதான். நான் வீட்டுல அடிமையே என்னை உட்கார வச்சுட்டு இவரு போவாரு, காலையில யார்கிட்ட கடன் வாங்குவாரு, 10 ரூபாய் எடுத்துன்னு வருவாரு. இவர் வேற ஒலைய அடுப்ப வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு குடிக்க வேண்டியதான். நாங்க மனசுல கோவத்தெல்லாம் வச்சுக்காதீங்க. இவங்க வாழ்க்கைக்கு என்ன நம்ம ஒரு தீர்ப்பு சொல்லலாம்? அவங்க எனக்கு பிரச்சனையே இல்லை மேடம். அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க என்ன நாடி வந்தா ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா நான் செஞ்சது சொல்லிட்டேன். ஆனா இந்த குடும்பத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் இழந்து எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட போறதும் கிடையாது, அவங்களும் என்னை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை கிடையாது. இப்ப இந்த குடும்பம் தான் என் குடும்பம்னு நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன். இவங்களுக்கு என்ன சொல்லலாம்? இவங்க அவரோட ஆனா இது இந்த அந்த கிராமத்துல போய் இருக்கிறது நல்லா இல்ல. மாதர் பக்கத்துல இருக்கு, அந்த இடத்த கூட கட்டிட்டு கூட அவங்க இருக்கட்டும். மாதர் பக்கத்துல சொல்றீங்களா? நாங்க கூட போய் தான் மேடம் வாங்கினேன். அந்த இடம் தான் 20 லட்சம் ரூபாய்க்கு இப்ப போறது. நீங்க கொடுப்பீங்களா அவங்களுக்கு அந்த இடத்தை? தாராளமா கொடுக்குறேன். எனக்கு என்ன மேடம் இருக்குது? வீடு கட்டலாம். யாரு கட்டுவாங்க வீடு? வீடு நான் தான் கட்டுறதுக்கு இப்ப ஸ்டெப் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க கட்டி கொடுப்பீங்க? கட்டி கொடுப்பேன். இனிமே கட்ட மாட்டேன். என்னதுக்கு நான் கட்டி கொடுக்கணும்? இவ்வளவு தூரம் அனுப்புறேன் நான். ஏன் மேடம் அப்புறம் நானே எனக்குன்னு ஒண்ணு வேண்டாமா? இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க? இல்ல மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப இவங்க என்ன வேணான்ட்டாங்க. இப்ப எனக்குன்னு ஒரு சேஃப் இருந்தா தானே எப்படி நான் வாழ்றது அப்புறம் பின்னாடி? சொல்லுங்க. அடிப்படையிலேயே தப்பா இருக்கே. கவர்மெண்ட் வேலை என்ன சொல்றாங்க? இப்ப கணக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப இவ்வளவு நேரம் இல்ல நான் தப்பு பண்ணேன் அதனால சிலுவை சுமந்தேன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ துணி கணக்கு, நகை கணக்கு எல்லாம் வெளியே வருது. இல்ல மேடம், இப்ப எல்லாத்தையும் கொடுத்துறேன். இப்ப எனக்கு என்ன பண்றது? எனக்குன்னு நீங்க சொல்லுங்க, வழி சொல்லுங்க. நான் யார்கிட்டயும் போக முடியாது. நான் தனியா இருந்துப்பேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒரு பாவம் பண்ணிருக்கீங்கல்ல? நோ ப்ராப்ளம். நீங்க ஒரு பாவம் பண்ணி அதுக்குதானே இப்ப உத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நான். உங்க பண்ணணும்ல, அதான் உத்தரிச்சுக்கிட்டு தானே. ஏன்னா நீங்க செஞ்சது பாதிச்சது இந்த பொண்ணு. 17 வருஷமா இந்த பொண்ணதான் பாதிச்சிருக்கேன். தப்பான இடத்துல மாட்டினது அவ.
So, அவளுக்காக நீங்க பண்ணணும். நீங்க தானே அவர் இப்ப வேணும்னு கல்யாணம் சொன்னனால பண்ணி தான் கட்டி வச்சீங்க. வச்சேன். நீங்க- அவர் தான் இந்த பொண்ணை வேணும்னே சொன்னாரு. யாரு? இந்த பொண்ணை அவங்க ஆயா சொல்லி இந்த பொண்ணை அதுக்கு கட்டுமான்னு என்ன சொல்லி நீங்க கட்டி அந்த பொண்ணு வச்சேன். கட்டி வைப்பீங்களா? நீங்க வச்சேன். நீங்க உங்களுக்கு அதை கொஞ்சமாவது விட்டு- உறுத்தி இருக்கும்ல. இப்ப என்ன சொல்றேன், அந்த பொண்ணுக்காக சேஃப்டி பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டேன், எல்லாம் தானே கொடுத்துருக்கேன். எனக்கு வேணாம் மேடம், நான் உங்க நகை வேணாம், பணம் வேணாம், எது வேணாம். என்ன எங்க அம்மா எங்க அப்பாட்ட சேர்த்துருங்க, அவள் தான். நான் அவர்கிட்ட நான் போக மாட்டேன். அவரு சொன்னீங்களே. ஆஹா மேடம், அவர் வந்து இப்படி சொல்லுவாரு. மெட்ராஸ்லயே இருந்தா நான் மெட்ராஸ்ல இருப்பேன்னு சொன்னா நான் நினைச்ச நாளைக்கு கூட என் என் வீட்டுக்கு ஊருக்குள்ள போயிடுவேன். வந்தா போக முடியாது. என் மெட்ராஸ்ல என்ன எனக்கு யாரு இருக்காங்க மெட்ராஸ்ல? இந்த மாதிரியே பேசக்கூடாது. 15 வருஷமா இருக்கிறது பிரச்சனையான 1 மணி நேரத்துல நம்ம இங்க தீர்க்க முடியாது. சரிங்களா? சும்மா ஒரு ஏமாத்துறதுக்காக இங்க உட்கார்ந்து நான் தீர்ப்பு சொல்லிட்டு நீங்க வெளிய போய் சண்டை போடுறதுல அர்த்தமே இல்ல. சரிங்களா? இப்ப நீங்க மனசார நீங்களா ஒரு சொல்யூஷனுக்கு வாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் நீ சொல்லுமா? மேடம் அவர் வந்து என் கூட இருக்கட்டும் மேடம். அவர் வந்து என் கூட இருந்தாருன்னா அவருக்கு நான் எதாவது தப்பு செஞ்சா உடனே கேட்க சொல்லுங்க. நான் எங்கன்னா போனேன்னு என்ன உடனே கேட்க சொல்லுங்க. என் மேல் சந்தேகம் வந்து உடனே கேட்க சொல்லுங்க. போன் போட்டு யார்கிட்ட விசாரிக்க வேணாம். யார் நான் எங்க போறேன் எங்க வரேன் ஃபாலோ பண்ண வேணாம். எது வந்தாலும் என் எதிர்க்க டைரக்டா கேட்க சொல்லுங்க. இங்க பாருங்க, என் கூட வந்து இருக்கட்டும் அப்படின்னா எப்படி அது? நம்மளாம் ஒன்னா தானே என் கூட இருக்கோம். இருக்கட்டும், அந்த என் கூட இருக்கட்டும் அந்த வார்த்தைக்கு பதில் நான் விலைக்கு சரி சார், வீட்டுல சார் நம்ம வீட்டுல வந்துரு. நம்ம வீட்டுல இருக்கணும். அது நான் சொல்லணும் என் வீடு எங்க இருக்குன்னு. சரி விலைக்கு எங்க இருக்குது உங்க வீடு? புரியுதுங்களா? நான் எங்க இருக்குது சொல்லணும் உங்க என் வீடு, வீடு எங்க எங்க இருக்குது நான் சொல்லணும். நான் என்னுடைய உரிமையான இடத்த சரி பத்தி உங்க வீடு எங்க தப்பு இருக்குது சொல்லு. பண்ணீங்களா? அந்த ஊர்ல தப்பு பண்ணிருக்கீங்கல்ல, மேடம். தப்பு பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பொண்ணை ஏமாத்திருக்கீங்கல்ல. மேடம் நான் உண்மையில சொல்றேங்களா, நீங்க இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு வருஷமா இத மறைச்சிருக்கீங்கல்ல. இதை எங்க அப்பா, இப்போவாது அந்த பொண்ணு சொல்றது இது நீங்க கேட்கலாம்ல. மறைக்கிறோம்னு சொல்லாதீங்க மேடம். புரியுதுல? மாறிக்கிறேன்னு சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பண்ணிட்டேன் என்ன? இது முடிச்ச உடனே இது ஒரு 4 இத வருஷத்துக்கு பாருங்க, முன்னாடி கூட நம்ம யாரு பெருசு யாரு சின்னது பாக்குறதுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் இங்க இருக்க கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? பசங்களுக்காக ஒன்னா இருக்கணும், குடும்பமா இருக்கணும். கண்டிப்பா மேடம். யார ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல. நீங்க உடனே சஜஷன் எடுத்துட்டீங்க. பட் எல்லா பையனுக்கு எல்லாமே அந்த அம்மா தான் பண்ணாங்க அப்படின்ற பையனுக்கு ப்ரோக்ராம் நான் பண்ண ஓலி கம்பெனி நான் பண்ணேன். இல்ல அது வந்து என்னுடைய கடமை. நீங்க பண்ணினது என்னுடைய கடமை, என்னுடைய கடமையை நான் பண்ணேன். இருங்க ஒரே நிமிஷம். நீங்க ஒரு வழி அவங்க ஒரு வழி போனீங்கன்னா இதுக்கு தீர்ப்பே தீர்வு கிடையாது. இல்ல. இப்ப நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்துல ஒத்துக்கிறீங்க. குடும்பத்தோட இருந்தாதான் பசங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா. இல்லைங்களா? ஆமா. இப்ப நீங்க 2 பேரும் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தரோட வழிக்கு போனோம். சாந்தி நகர்ல இருக்கிற வீட்டை இப்போதைக்கு மேடம், சொல்லிட்டேன். மேடம் இங்க நீங்க பாருங்க. வீட்டுக்கு வரீங்க, நீங்க அங்க நான் மேடம், வேணும்னு இங்க சொன்னா பாருங்க. வீட்டுக்கு வந்து இருக்கட்டும் மேடம். அவருக்கு என்ன தேவையில்லை நான் செஞ்சுக்கிறேன், நான் பண்றேன். நான் எப்படி நான் தெரியுமா வச்சுன்னு செஞ்சுக்கிறேன், இருக்கிறேன். நான் பண்றேன்லாம் 2 வருஷத்துல நீ போன வேலையை பத்தி எல்லாம் நீ பேஸ் பண்ணிட்டு இருக்காத. ஆதில இருந்து சோறு போடும்போது காய்கறி சோறு சாம்பார் போட்ட நாய்க்கு போடுறபடி சோறு அப்படின்னுவாங்க. டெய்லி கறி மீன் இல்லாம என் வீட்டுல சோறு இருக்குமான்னு கேளுங்க. அதெல்லாம் என் சொல்ல தெருவுல கூடாது. லேடிஸ்களை கேட்டு பாருங்க. நான் தான் காய்கறி வாங்கிட்டு நாங்க அதை வந்து சொல்லவே இல்லையே மேடம். நான் வந்து கரண்ட் சொன்னேன் பில்லுல இருந்து மேடம். நல்ல எந்த விஷயம் மேட்டரும் தானே. உங்களுக்கு சொல்லவே தெரியாது. இத பாருங்களேன். இந்த நீங்க ஒரு திருப்பி- வருஷத்துல கரண்ட் திருப்பி பில் பழைய- பால் please, கணக்குன்னா தண்ணி please, கணக்குன்னு எல்லாம் வருது உங்களுக்கு. please. பழைய விஷயங்கள் வேண்டாம். நான் சொல்லவே இப்ப வேண்டாம். என்ன எனக்கு பழைய பண்ணுவோம்? இடம் வேண்டாம். நாளையில இருந்து என்ன பண்ண இங்க பாருங்க ஒரே ஒரு நிமிஷம். மதுரை சாமி மரத்துல பிரச்சனை பண்ணாரு. அட்வான்ஸ் வாங்கி நாங்க நகை வாங்கி அங்க வேணாம்னு சொல்லிட்டு இங்க சாந்தி நகருக்கு வந்துட்டோம். இப்ப சாந்தி நகர்ல பிரச்சனை பண்ணி நீ வேற இடத்துக்கு கூப்பிட்டேனா போற இடத்துல நீ பிரச்சனை பண்ண அப்ப மாட்டேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அவர் மேல? நீ இவர் பேசுறாரு நீங்க நம்புறீங்களா மேடம்? நம்பிக்கை இல்ல. எனக்கு கொஞ்சம் கூட பேசுறதே நம்பிக்கை நம்பிக்கை கிடையாது. இல்ல. அவங்க ஒரு அப்புறம் நான் நிமிஷம். பேசுறது. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? நானும் அவரை நம்பி நான் போக மாட்டேன் மேடம். நான் தனியா கூட போச்சுக்கிறேன். இவங்க கூட எனக்கு வேண்டாம், எனக்கு அவர் கூட வேண்டாம். என்ன எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட என்ன சேர்த்துருங்க. நான் எங்க ஊர்ல கம்பெனி இருக்குது. என்ன கொடுத்த பாவத்துக்கு எங்க அம்மா எங்க அப்பா என்ன வச்சு காப்பாத்துவாங்க. கொடுத்த பாவம் நான் சாவரவே நான் போச்சுக்கிறேன். பாருங்க நீங்க என்ன இவர் சொல்றீங்க? பயங்கர தில்லு முழுக்கு மேடம். இவரு அசிங்க அசிங்கமா நீங்க என்ன பேசுறாரு. சொல்றீங்க? அவங்க இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன என்ன சொல்றீங்க? வேணாம். ஊரோட இருக்கணும் மேடம். நான் என் வீட்டுல வரமாட்டேன். இருக்கணும், என் ஊர்ல இருக்கணும். அப்பதான் அவங்களோட எனக்கு இருப்பேன். அதப்பா எனக்கு வந்துட்டு பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே தான் வசதி. வேணாம், நான் வரமாட்டேன். நான் நீங்க போக என்னமா அந்த சொல்றீங்க? atmosphere என்ன தான். சொல்லலாம்? அந்த கிராமத்துல பள்ளிக்கூடம் அவங்க இல்ல. அவங்க பிள்ளைகளை வசதி பத்தி கிடையாது அவங்க பேச மேடம். சொல்லுங்க மேடம். அது கிடையாது அங்க. அவர் வந்து என்னன்னா அவர் வந்து இவங்களை கொண்டு போய் அடிமைத்தனம் பண்ணி வந்து ஆஹா. அவரோட உள்ளார்ந்த விதம் நான் என் பிள்ளைகளை பத்தி என் பொண்டாட்டிய பத்தி பேசுறது இவங்க எப்படி சஜஷன் எடுக்கறாங்கன்னு பாருங்க. 15 வருஷம் தெருவுல வேணா, ஒருத்தர் இவங்க கிட்ட இந்த பேசிட்டேன். கதைக்கு முடிவே ஆமா இல்லைங்க. மேடம். ஐயோ, ஏன்னா இது எங்கேயோ போயிடுச்சு. எத்தனையோ வருஷம் ஆமா. கணக்கா. ஆமா மேடம். 7 வருஷம் வருஷக்கணக்கா மேடம், போயிட்டு 7-8 இருக்கு. வருஷம் மேடம். இது நம்ம நினைச்சு இதுக்கு ஒரு தீர்வு ஆமா. சொல்ல முடியாது. ஆஹா. அவங்களா முடிவு பண்ணும். நம்ம பசங்களுக்காக நம்ம ஒண்ணா வாழணும். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஐயோ, அவர் வாயை திறந்தா கூவார் தான் ஓடும் அவர் வாயில. இப்போ இந்த அரங்குல என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கான்வர்சேஷன் என்னன்னா ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இது இதோட முடியல. வெளியே போய் அவங்க பேசுவாங்க. ஒரு சில குழப்பங்கள் இங்க தெளிவாயிருக்கு. இந்த வருங்காலத்தை பத்தி நினைக்கட்டும், பசங்களை பத்தி நினைக்கட்டும், நல்ல ஒரு முடிவுக்கு வரட்டும். அதுதான் நம்ம சொல்லி அனுப்ப முடியும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வ